ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம உடம்பு பகுதியில் கைப்பகுதியை எப்படி இணைக்கணுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டும் நம்ம குடஞ்ச பகுதியை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸ்லீவ் இணைக்கும் பொழுது கரெக்டாக பாருங்கள், சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் நம்ம இணைக்கவே ஆரம்பிக்கணும். அங்கே லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. எப்போதுமே ஸ்லீவ் இணைக்கிறோம் அப்படின்னா ஷோல்டரோட சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் தைக்கணும். எந்த வகை துணியாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும், லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், எந்த வகை துணியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு பிசுறு விட வேண்டிய அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச். அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம இணைச்சிக்கணும். இணைக்கும் பொழுது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுமையாக தச்சு வரணும். ஏன்னா இது வளைவு நெளிவு வரக்கூடிய இடம்ங்கிறனால பொறுமையாக நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டு முடிச்சிட்டோம். 2வது தையல் போடணும் அப்படின்னா முன்னாடி போட்ட தையல் மேலேயே போடணும். கொஞ்சம் தள்ளியெல்லாம் போடக்கூடாது, ஓகேங்களா? முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2வது தையல் அங்கே ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம நீளமாகவே போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம அந்த சைடுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் போடும்போது மட்டும்தான் ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி தைச்சதுக்கப்புறம் 2வது தையல் போடும்போது தான் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். கை இணைக்கும் பொழுது ஷோல்டரோட பிசுறு பகுதி மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடு இருக்கக்கூடிய டாட்டுமே மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ கைப்பகுதியே நம்ம பாருங்கள் தச்சு முடிக்க போகிறோம். இப்போ இதை அளவு பார்த்து எப்படி குறிக்கணுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. பாருங்கள், இது போல் ப்ளவுஸை விரித்து வச்சுக்கலாம். பின்பக்கம் தான் நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸை நேரடியாக வச்சு நம்ம அளவு எடுக்க வேண்டாம். அளவு ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 29 இன்ச் வருது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கையோட ஆம்கோல் ரவுண்டில் பாதி அளவு மட்டும் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஃபுல் ரவுண்டும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஆம்கோல் ரவுண்டில் ஃப்ரண்ட்டு பகுதியை மட்டும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அளந்து எடுக்கணும். அப்படியே நீளமாக எடுத்திங்கன்னா அளவு நம்மளுக்கு கம்மியாக வரும். ஷோல்டர்லேருந்து அக்குள் பகுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதி அளவு 8.25 இன்ச்சு வரும். இப்போ பாருங்கள், இடுப்பு சுற்றளவு 29 இன்ச்சு வருது அப்படின்னா அதில் பாதி அளவு நம்மளுக்கு 14.5 இன்ச்சு வருது. இந்த 14.5 இன்ச்சு இடுப்பு பகுதியில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சு இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பகுதி சென்டரில் தான் இருக்குதான்னு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு 2.5 இன்ச்சு, அந்த சைடு 2.5 இன்ச்சு வருது. ஒவ்வொரு ப்ளவுஸ்லையுமே வேறு மாதிரி வருது. சைடில் எவ்வளோ வருதோ அதே அளவு இந்த சைடு வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் குறிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு இந்த 14.5 இன்ச்சில் பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு வரும், ஓகேங்களா? இந்த 7.25 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம். பாருங்கள், பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டா அந்த சைடு குறித்த 7.25 இன்ச்சை இந்த சைடுமே நேராக நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சுற்றளவு நம்ம பார்க்க போகிறோம். கையோட சுற்றளவு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு குறிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சுற்றளவையுமே இது போல் அளவு ஜாக்கெட்டை வச்சு நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்த அளவு ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா பாதி அளவு நம்ம 8.25 இன்ச்சு எடுத்திருந்தோம். இந்த 8.25 இன்ச்சை பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அளவு எடுத்து இந்த 8.25 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே ஏற்றி இறக்கம் வரவே இல்லை. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க நார்மல் ப்ளவுஸ் தைக்க சொல்லிவிட்டு அளவு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் தைக்கணும், ஓகேங்களா? அக்குள் பகுதிக்கிட்ட மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம தைச்சிக்கலாம்.
ஏன்னா சில துணிகள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து கொடுக்கும், சில துணிகள் அட்டை மாதிரியே இருக்கும். அந்த அட்டை மாதிரியே இருக்கக்கூடிய துணிகளுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அதே அளவே குறிச்சுக்கலாம். இப்போ நம்ம தைக்கக்கூடிய இந்த துணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வு மாதிரி இழுத்து கொடுக்கும். அதனால நம்ம ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி நம்ம குறிச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ கையில் இருந்து பாருங்கள், அப்படியே இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய அந்த ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் வரக்கூடிய 2 துணியுமே கரெக்டாக இருக்கணும். பிசிறு பகுதியும் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். அந்த பிசிறு பகுதியை கீழே இறக்கி வைக்கக்கூடாது, மேல் நோக்கி வர்ற மாதிரியே வச்சுக்கணும் பாருங்கள். 2 துணியுமே கரெக்டாக சேர்த்து வைக்கணும். கையில் இருந்து இடுப்பு வரைக்குமே பாருங்கள், நம்மளுக்கு ஏற்றம் இறக்கம் வராமல் அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த கூட்டல் மாதிரி உள்ளது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் பாருங்கள். நம்ம ஒரு முறை தைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். இடுப்பு பகுதியும் கைப்பகுதியும் இது போல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்த சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே தான் இந்த சைடுமே தைக்கணும். ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே அந்த ஃப்ரண்ட் துணியையும் பேக் துணியையுமே இழுக்கக்கூடாது, நார்மலாக அப்படியே வச்சு தைக்கணும். இந்த ஆம்கோல் சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நேராக வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு பொறுமையாக தைக்கணும் பாருங்கள். இந்த சைடு எவ்வளோ வருதோ அதே அளவு இந்த சைடு 1.25 வருது அப்படின்னா அந்த 1.25 இன்ச்சு இது போல் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு பாருங்கள், அடியில் வந்து 2 தையலுமே நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிள் வரக்கூடிய அந்த ஆம்கோல் சைடு லைட்டாக கெட்டி தையல் போட்டுட்டு கையோட சுற்றளவையும் மார்க் பண்ணி இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதையுமே பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி பார்க்கும் பொழுது பாருங்கள், கூட்டல் மாதிரி உள்ள பகுதி நம்மளுக்கு வந்து அழகாக நேராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை எப்படி அளவு பார்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.